அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என் அருமை மக்களே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாவசு வருடத்தில் ஆடி மாதத்தில் 5வது வெள்ளிக்கிழமையில் நாம் காண இருப்பது கோவை மாநகரிலே பன்னெடுங்காலமாக எழுந்து அருள்பாலித்து வருகின்ற அன்னை அருள்மிகு மாரியம்மன் என்ற திருநாமத்தில் புளியங்குளத்தில் நல்லாட்சி புரிகின்றார். அத்தகைய அன்னையினுடைய திருக்கோவிலுக்கு நாம் வழிபாடு செய்ய அம்மையப்பனுடைய திருவருள் கூட்டுவித்து உள்ளது. அது சமயம் அன்னையினுடைய ஆலயத்திற்கு முன்பு தோற்றத்தில் நுழைவு வாயில் என்று கூறுவார்கள். அதற்கு அருகாமையில் கிழக்கு திசையாக விளங்கக்கூடிய இடதுபுறத்தில் அரச மரமும் அதற்கடியில் பல தெய்வங்களும் குடிகொண்டுள்ளது. அன்னையினுடைய ஆலயத்திற்கு உள்ளே நுழைவு வாயிலுக்கு அருகாமையில் இருக்கும் துவார சக்தி என்று சொல்லுவார்கள். அத்தகைய தெய்வங்களும் அந்த அரசமரத்தடியிலே நல்லதொரு அருள்பாலிக்கும் அருள்மிகு அரசமரத்தடி விநாயகர், கன்னிமார் தெய்வங்களும் பல நாக தேவதைகளையெல்லாம் நாம் இந்த அரசமரத்தடியிலே காண்கின்றோம். ஒவ்வொரு நாகங்களும் ஒவ்வொரு வகையான தத்துவங்களாகிறது. அத்தகைய நாக தேவதைகளையெல்லாம் நாம் வணங்குகின்றோம். பின்பு ஆலயத்தின் கன்னிமூலை என்று சொல்லக்கூடிய மேற்புறத்தில் அருள்மிகு விநாயகப் பெருமான் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். அந்த தெய்வத்தையும் பணிகின்றோம். அதனைத் தொடர்ந்து முத்தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் தண்டவாணி என்ற கோலத்தில் மேற்கு திசை நோக்கி அருளாட்சி செய்கின்றார். அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் நாம் பணிகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. எல்லோரும் இன்புற்றிருக்க முருகப்பெருமானும் அருள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். அவருடைய வாகனமாக விளங்கும் சூரபதுமனின் உருவாகமான மயில் வாகனம், அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் சேனாதிபதியாகவும் இந்திரலோகத்திற்கு தேவசேனா என்று சொல்லக்கூடிய பகுதியுடைய முருகப்பெருமானின் காவலராக விளங்கும் இந்திரதேவனையும் நவ நாயகர்களாக விளங்கக்கூடிய சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், வியாழ பகவான், வெள்ளி பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் என்று சொல்லக்கூடிய நவ நாயகர்களை எல்லாம் நாம் இப்பொழுது கண்டு வணங்குகின்றோம். அவர்களுடைய அருளால் நம் வாழ்விலே ஏற்படும் இன்னல்கள் யாவும் விலகிட வேண்டும். அதற்கு அம்மையப்பனும் அருள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். ஓம் நவநாயகர்கள். இந்த தெய்வங்களை தொடர்ந்து நாம் வாழும் பகுதியிலே 8 திசை இருப்பது போல் ஒவ்வொரு திசையிலும் 8 வகையான நாகங்கள் நாமலை அரணாக இருந்து காக்கின்றது. நம்மளுடைய வாழ்விலே 8 வகையான நாகங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை நாம் காண்கின்றோம். அந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் என்றால்
இந்த ஆலயத்திற்கு வந்தால் அந்த 8 நாகங்களை நாம் வணங்க முடியும். ஒவ்வொரு நாகங்களுக்கும் ஒவ்வொரு திருநாமங்கள் உண்டு. அந்த தெய்வங்களை நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். ராகு காலத்தில் ஏற்படும் துன்பங்களும் ராகு திசையால் நடக்கக்கூடிய துன்பங்களும் நம்மளை விட்டு நீங்க இந்த 8 வகையான நாகங்களை நாம் வணங்க அந்த ராகு திசா காலங்களும் ராகு திசையும் நமக்கு நன்மை பயக்கும் என்பதற்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. அத்தகைய நாக தெய்வங்களை நாம் இப்பொழுது கண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஓம் நமசிவாய. போற்றி ஓம் நமசிவாய. அதனைத் தொடர்ந்து ஆடி 5ஆம் வெள்ளிக்கிழமையில் நடக்கக்கூடிய சிறப்பு வழிபாட்டு நாயகியாக விளங்கும் எதிரிகளையெல்லாம் பொடிப்படையாக்கக்கூடிய கொற்றவை என்று சொல்லக்கூடிய துர்கை அம்மனுடைய சிறப்பு தோற்றத்தை நாம் கண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு சிறப்பான 108 விளம்புரி சங்காபிஷேக வழிபாட்டிற்காக அங்கு தயாராகி உள்ளது. அதனைத் தொடர்ந்து நம் வாழ்விலே அதிக காலமாக நம்மளை எல்லாம் காக்கும் பொருட்டு இருக்கும் சனி பகவான் 6 அடி உயரத்தில் இரும்பால் அமையப்பெற்ற சனி பகவானுடைய திருவுருவ திருமேனி இந்த புளியகுளம் மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ளது. 7 சனி என்று சொல்லக்கூடிய காலத்தில் ஏற்படும் துன்பங்களும் சனி தசா காலத்தில் ஏற்படும் துன்பங்களும் சனி பகவானுடைய திருவடி பணிந்து நன்மையை பயக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். அதனைத் தொடர்ந்து அந்த ஆலயத்தின் நாயகியாக விளங்கும் மாரியம்மனும் துர்கை அம்மனும் உற்சவ வடிவத்திலும் அதோடு நவகிரகங்களுக்கெல்லாம் தாயாகவும் விளங்கும் நவகிரக நாயகிக்கு 9 கலசங்களும் அதனைத் தொடர்ந்து 108 வலம்புரி சங்கினை சூள வடிவிலே அமைக்கப்பட்டு 2 கால வேள்வி வழிபாடுகளையெல்லாம் நடைபெற உள்ளது. அந்த வழிபாட்டின் பயனாக இவ்வையகம் கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழு பிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலா வாழ்க்கை துணை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத குடை, தொலையாத நிதி, கோணாத கோள், ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அனைவரும் அம்மையப்பனுடைய அருளாலும் அன்னை மாரியம்மனுடைய திருவருளாலும் துர்க்கையம்மனுடைய திருவருளாலும் அனைவரும் பெற வேண்டும். வாழ்விலே எல்லா நலன்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த மாரியம்மன் துர்க்கையம்மனுடைய திருவடிகளை பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம். அழகான முறையில் அன்னைக்கு 108 சங்குகளை எல்லாம் வைத்து அதிலே தீர்த்தமிட்டு வழிபாட்டிற்கு ஆயத்தமாயிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். போற்றுவோம் நமசிவாய. அதனைத் தொடர்ந்து அன்னை புளியகுளத்திலே
நாயகியாக விளங்கும் மாரியம்மனுடைய அருளார்ந்த தோற்றம் காண கிடைக்காத பெருங்காட்சியாக விளங்கும் அன்னையினுடைய திருவடி வரை நாம் பணிகின்றோம். சிவாய நம.